கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வி.டி. சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் மைதானத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சதீசனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சதீசனுக்கு ஆளுநர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் சென்னிதாலா, கே. முரளிதரன், சன்னி ஜோசப், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த குன்ஹாலிக்குட்டி, பி.கே. பஷீர், சம்சுதீன் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி, கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.